ஏலேலோ 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 ஐலசா முதலாக 2 பறவைகள் வெளிநாட்டு பறவைகளை கண்டறிந்த ஒரே மனிதர். நம்ம கூட வரும்போது இதே இருக்கக்கூடிய இந்த ஆலமரத்தில் தான் அதை கண்டுபிடிச்சாருங்க. மனிதர்கள் கண்ட பறவைகளுக்கு வந்து பயம். ஏன்னா மனுஷன் கையில் பறவை சுட்டுச்சுன்னா என்ன ஆகும்னு தெரியும், பறவைக்கு தெரியும் இல்லையா. அடுத்த நிமிஷம் ரோஸ் தான் வடச்சட்டிக்கு போயிடும். அதனால் பொதுவாக நம்ம கூட்டமாக வர்றோம் இல்லை தனிப்பட்ட வர்றோம்னா கூட நம்ம அதை நோக்கி வர்றோம்னு தெரிஞ்சுன்னா பறந்து போயிடும். கை நீட்டி காமிச்சோன்னு பறந்துடும். ஏன் தெரியுமா? இருக்கும் நம்ம வின்டருக்கு தான் வின்டர், அவ்வளோதான். இங்கே வந்ததுன்னா நல்லா அதுக்கு இன்னும் சொல்ல போனால் நல்ல மழை பொழிவு. நமக்கு ஆகஸ்ட்டில் நல்ல ஜூலை ஆகஸ்ட்டில் நல்லா இந்தியாவில் மான்சூன்ஸ் இருக்குமா, மழை பொழிவு இருக்கும், எல்லா நீர்நிலைகளும் நிறைஞ்சிருக்கும், நல்ல விவசாயம் அப்போ செழித்திருக்கும். ஆனால் ஜனவரியில் தானே அறுவடை பண்ணுறோம். இப்போ விவசாயம் செழித்திருக்கும், அதுக்கு தேவையான எல்லா பூச்சிகளா மீன்களா என்ன வேணும் எல்லாமே கிடைக்குங்க. அதனால் எல்லாம் இங்கே வந்துடும். மார்ச் மாதம் வரைக்கும் நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கும் சாப்பிடும். நிறைய பேர் தவறாக நினச்சிட்டு இருப்பாங்க வெளிநாட்டு பறவை இங்கே கூடு கட்டி முட்டை கட்டி இனப்பெருக்கம் பண்ண வருதுன்னு சொல்லுவாங்க. அது முற்றிலும் தவறு. எந்த ஒரு பறவையும் தன்னோட தாய்நாட்டில் மட்டும்தான் கூடு கட்டும், இனப்பெருக்கம் பண்ணும். அப்போ இங்கே வந்ததுன்னா என்ன பண்ணும், நல்லா சாப்பிடும், ரெஸ்ட் எடுக்கும். வெயில் ஆரம்பிக்குதுன்னு தெரிஞ்சுன்னு என்ன பண்ணுவோம், மார்ச் மாதத்தில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிளம்புவோம். பாம்புகளை பற்றி ஏன் விழிப்புணர்வு? பாம்பு எல்லாருமே பாம்புனா படையும் நடக்கும். அந்த பாம்புகள் எல்லாம் விவசாயிகளுக்கு ஒரு தோழனாக இருந்து கொண்டிருக்கிறது. உயிரினங்களிலே விவசாயிகளுக்கு தோழனாக உற்ற நண்பனாக இருந்து வருவது பாம்பு என்று சொல்லக்கூடிய ஊர்வன வகையை சேர்ந்த ஒரு உயிரினம். இதுவும் ஒரு புழு வகையை சேர்ந்ததுதான். என்ன ஒரு சின்ன பிரச்சனைனா, எல்லாருக்கும் சின்ன சின்ன விஷம் இருக்கும். இது கொஞ்சம் அதிகமாக விஷம் அதிகம். அந்த எல்லாரும் நம்ம என்ன நினைக்கிறோம், பாம்பு நம்மளை கொத்த வருது. எங்க பாம்பு பார்த்தாலும் தயவு செய்து அடிக்கிற பழக்கத்தை விட்டுருங்க. அதே ஆட்டோமேட்டிக்கா போயிடும். பாம்பு உன்னை தேடி இது விஸ்வா, இது நித்தியா அப்படின்னு எல்லாம் கடிக்காது. Ha ha ha!